மனதிற்குள் கூர்ந்து, தடையை பற்றி பேசாமல் ஆராதனையை பற்றி பேசுங்கள். ஒன்று மட்டும் கூறுங்கள், தங்கள் இறைவன் சிவனிடம் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? இப்போது கர்வம் கொண்ட ஒரு பெண்ணை ஒரு குற்றத்திற்காக பழிவாங்க வேண்டும். அவள் சுகங்களை வஞ்சித்து துன்பம் என்ற கடலில் தள்ளியாக வேண்டும். ஆனால் வருந்தக்கூடிய விஷயம் என்னவெனில், எம்முடைய சிஷ்யனே எமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார். எனவே இப்போது இறைவன் சிவனிடம் பிரார்த்தனை செய்தேன். எனது சிஷ்யனின் மனமதில் அவன் மனைவியின் மீதுள்ள அன்பை அகற்றி துவேஷத்தை தூண்ட வேண்டும். இறைவன் பரமசிவன் இந்த விசித்திரமான பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாரா குருதேவா? பல வருடங்களாக இறைவன் சிவனை பூஜித்தோம். எமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அவ்வாறு நடக்கவில்லை என்றால் யாமே எமது சிஷ்யனின் மனமதில் நெருப்பு என்ற விதையை விதைப்போம். குருதேவா, தங்களது இந்த சொற்கள் மிக பயங்கரமானவை. இப்போதே என் சிஷ்யன் வஜ்ரசேனன் எனது ஆணையை ஏற்று சுமதிக்கு அதிக துன்பத்தை அளித்தே தீர வேண்டும். இது எமது சபதம். மகாராணி சுமதி, ராஜவைத்தியர் கூறியுள்ளார், இப்போது நீ நிறைமாத கர்ப்பிணியாம். எந்த நேரத்திலும் எனது மகனுக்கு தாயாக நேரிடலாம். இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன். இளவரசன் பிறப்பை நாம் கொண்டாடுவோம். தாங்கள் இந்த துர்பாகியசாலியை பாக்கியசாலியாக மாற்றிவிட்டீர்கள். அன்று நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நல்வாழ்வையே மறந்திருந்தேன். இறைவனது திருவிளையாடல் மிக விசித்திரமானது. ஆம், எனக்கும் ஆச்சரியம். நமது இந்த மாற்றத்தை கண்டு மகாராஜா வஜ்ரசேனா, உடனே அரசவைக்கு வா. ராஜகுரு துர்ஜடி, உன்னை காண வந்திருக்கிறோம். ராஜகுரு துர்ஜடி, இப்போதா? இங்கா? யாம் அறிவோம். அந்த புறத்தில் உள்ள நீ எமது அழைப்பை கேட்டுவிட்டாய். தாமதிக்க வேண்டாம். நீ வரவில்லை என்றால் இதன் விளைவு விபரீதமாகிவிடும். ராஜகுரு துர்ஜடி, நான் விரைவில் செல்ல வேண்டும் சுமதி. அவரது கோபத்தை சாந்தப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். குருதேவருக்கு வணக்கம். உனக்கு வெட்கமாக இல்லையா? எம்மிடம் சரணடைந்து சிஷ்யனானாய். உனக்கு அனைத்து கலைகளையும் கற்றுத் தந்தோம். ஆனால் நீயோ எமது ஆணையை அலட்சியப்படுத்தி விட்டாய். நிலைமை மாறிவிட்டது குருதேவா. அரசர் சித்ராங்கதன் திடீரென்று மரணமடைந்து விட்டார். பிறகு யாம் அனைத்தையும் அறிவோம். இப்போது என்ன கூற நினைக்கிறாய்? இந்த நாட்டின் அரியணையில் அமர்ந்ததுமே எம் மீது மதிப்பு குறைந்து விட்டதா? எமது ஆணையை தட்டி கழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாயா? எதற்கும் ஒரு எல்லை உண்டு குருதேவா. ராஜகுமாரி சுமதியுடன் எனது திருமணம் நடந்த பிறகு தங்களது ஆணை என்ற எல்லை முடிந்து விட்டது. அதன் பிறகு எது சரி என்று நினைத்தேனோ அதையே செய்தேன். அப்படி என்றால் உனது ராஜகுருவுக்கு மதிப்பளிக்க விரும்பவில்லையா? இனி நீ எமக்கு சிஷ்யன் இல்லையா? நிச்சயமாக நான் தங்களின் சிஷ்யனாக இருப்பேன் என்று வாக்களித்தேன். அப்போது எனக்கு அளித்த கட்டளையை நான் முழுமையாக நிறைவேற்றியே தீருவேன். இப்போது உனது வாக்கை மறந்து விட்டாய் வஜ்ரசேனா. இந்த நாட்டின் அரியணையில் அமர்ந்து கொண்டதும் உனது மனம் மாறிவிட்டது. அந்த அகங்காரம் கொண்ட பேதையின் மமதையை அடக்கி எம்முன் கொண்டு வந்து நிறுத்தினாய். இப்போது அவள் விரித்த வலையிலே அகப்பட்டுக் கொண்டாய். அந்த திருமணம் பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே நடந்தேறியது. அதை உனது போகத்திற்காக பயன்படுத்தினாய். உனது கடமைகளை எல்லாம் மறந்து விட்டாயோ? இப்போது எமக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்துள்ளாய் வஜ்ரசேனா. நீ இதன் கொடிய விளைவில் இருந்து தப்பிக்கவே முடியாது. மன்னியுங்கள் குருதேவா. கணவனாக இருப்பவனுக்கு மனைவிக்கென சில கடமைகள் உண்டு. அவள் வாரிசுகளை பெற்றெடுக்கும் பெருமைகளை பெற வேண்டும். அந்த கடமையிலிருந்து எவ்வாறு தவற முடியும்? வஜ்ரசேனா, அரசன் ஆன பிறகும் கூட
பலமுறை நீ எமது ஆணைகளை ஏற்கவில்லை. பலமுறை உன்னை அழைத்தும் கூட எமது ஆசிரமத்திற்கு நீ வரவில்லை. இது எமக்கு பெருத்த அவமானம் இல்லையா? இல்லை குருதேவா, தங்கள் மீது மிகுந்த மதிப்பு வைத்துள்ளேன். நான் அறிவேன், தங்களை போன்ற ஞானியானவர் இந்த விஷயங்களை உணர்ந்து கொள்வார் என்று. காலம் செல்ல செல்ல உறவுகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. பகையுணர்வை அதிக காலம் மனதில் வைத்திருக்கும் ஒருவர் தனக்கே எதிரியாகி விடுகிறார். எனவே சுமதியின் மீதிருந்த பகைமையை நட்பாக, அன்பாக, கடமையாக மாற்ற முயற்சி செய்தேன். இப்போது நான் ஒரு இளவரசனுக்கு தந்தையாக போகின்றேன் குருதேவா. எனவே என் மனைவியின் மீது அன்பு காட்டுவது எனது கடமையாகிவிட்டது. இந்த கடமையை மறந்து விடு. இன்னொரு கடமையை செய்து காட்டு. ஒரு சிஷ்யன் குருவிற்காக செய்யும் கடமையை. வஜ்ரசேனா, இது எமது கட்டளை. உன்னால் சுமதியுடன் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டு அவளை பழிவாங்க முடியவில்லை என்றால் அவளை வெளியேற்றிவிடு. இந்த மாளிகையில் இருந்து வெளியேற்றிவிடு. எம்முன் செய்த உறுதிமொழியை இப்போதே நிறைவேற்றி காட்டு. இல்லை என்றால் வாக்கு தவறிய குற்றத்திற்காக நிச்சயம் நீ கடுமையான தண்டனைக்கு ஆளாவாய். என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் குருதேவா. அந்த வாக்கை நினைவு கூறாதீர்கள். அது இப்போது தேவையற்றதாகிறது. தாங்கள் ஞானி, பெரும் பண்டிதர். அமைதியாக யோசிக்க வேண்டும். இந்த தசாங்க நாட்டின் மகாராணியை மாளிகையை விட்டு வெளியேற்றுவது என்னால் முடியுமா? இந்த உலகமும் வரலாறும் என்னதான் கூறும்? என் மீது கருணை காட்டுங்கள் குருதேவா. இந்த தகாத ஆணையை நிறைவேற்றும்படி என்னை வற்புறுத்தாதீர்கள். வஜ்ரசேனா, எமது ஆணையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உனது குருவின் துடிக்கும் இதயத்தை நீ சாந்தப்படுத்தவில்லை என்றால், இப்போதே எமது சித்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன்னை, உன்னுடைய நாடுகள் அனைத்தையும் அழித்து விடுவோம். சுமதியும் பத்ரசேனனும் என்னை அவமதித்தார்கள். அதை நீ கண்ணார கண்டிருக்கிறாய். இப்போது எமது சொல்லை ஏற்காமல் அதைவிட பெரிய அவமானம் செய்துள்ளாய். எமது இதயம் அவமானத்தால் வருந்தி துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது எம்மிடமிருந்து வரப்போகும் சாபமானது வஜ்ரசேனா, அது உன்னையும் அழித்து உனது நாட்டையும் அழித்து காட்ட வல்லது. அவ்வாறு செய்யாதீர்கள். இந்த செயலை செய்யாதீர்கள். உனக்கு ஒரு கணம் மட்டும் தருகிறோம். இப்போதே எமது ஆணையை நிறைவேற்றப் போகிறாயா, இல்லை உனது அழிவை எதிர்நோக்கப் போகிறாயா? உடனே பதில் கூறு. எம்மால் காத்திருக்க முடியாது. நான் தங்களது ஆணையை ஏற்கிறேன். கோபத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இப்போது இதை ஏற்பாய் என்று யாம் அறிவோம். ஆகையால் தான் எமது ஆசிரமத்தை விட்டு இங்கு வந்தோம். இதன் பிறகு அந்த திமிர் பிடித்த சுமதியின் நிழல் கூட இந்த அரச மாளிகையில் விழவே கூடாது. இதில் முழு நம்பிக்கை இருக்கிறது. நலமே உனக்கு விளைக. மகாராஜா வாழ்க. என்ன செய்தி ராஜா வைத்தியரே? நல்ல செய்தி அல்ல மகாராஜா. மகாராணி சுமதி இளவரசனை பெற்றெடுக்கவில்லையா? மகாராணி இளவரசரை பெற்றெடுத்தால் மகாராஜா. ஆயினும் 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 என்ன? ஆயினும் மகாராணி சுமதி ஷயரோகமுள்ள மகனை பெற்றெடுத்துள்ளார். இதற்கு வைத்தியம் செய்வது அதிக கடினம்தான். கண்டீர்களா அமைச்சரே? குருதேவரின் கோபமானது தனது கடும் செயலை செய்ய தொடங்கிவிட்டது. ராஜா வைத்தியரே, ஷயரோகம் உள்ள குழந்தைக்கு ஏதாவது முயற்சி செய்யுங்களேன். நிச்சயமாக முயற்சி செய்வேன் மகாராஜா. ஆனால் நம்பிக்கை இல்லை.
தாங்கள் செல்லலாம். தங்கள் ஆணை மகாராஜா. வஜ்ரசேனா, இது எமது கட்டளை. உன்னால் சுமதியுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டு அவளை பழிவாங்க முடியவில்லை என்றால் அவளை வெளியேற்றிவிடு. இந்த மாளிகையில் இருந்து வெளியேற்றிவிடு. இல்லை என்றால் இப்போதே எமது சித்திகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன்னையும் உன் நாட்டையும் அழித்து விடுவோம். அமைச்சரே, இனி நாம் குருதேவரின் ஆணையை நிறைவேற்றியே தீர வேண்டும். இல்லை என்றால் நாம் பெரும் துன்பத்தில் அகப்பட்டுக் கொள்வோம். இப்போதே மகாராணி சுமதி மற்றும் நோய் கொண்ட மகனை வைத்தியம் செய்வதாக அழைத்துச் செல்லுங்கள். யாருமே இல்லாத வனத்தில் விட்டு வாருங்கள். ஆயினும் மகாராஜா, பிரசவித்த மகாராணியை இவ்வாறு விட்டு வருவது நல்லதா? குருதேவரின் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டுள்ளேன். இனி தாங்கள் எனது ஆணையை முடித்தே ஆக வேண்டும். இது மிகவும் கடினமான செயல் மகாராஜா. இந்த செயலை என்னால் நிறைவேற்ற முடியாது. தாங்கள் எனது ஆணையை நிறைவேற்றியே தீர வேண்டும் அமைச்சரே. இதை செய்வது தங்களின் பொறுப்பு. மகாராணியையும் இளவரசரையும் காப்பாற்றுங்கள் இறைவா சிவசங்கரா. ஹர ஹர மகாதேவ். ஜெய் சிவசங்கரா. ஓம் நமச்சிவாய. பரம்பொருளே, நான் பிரம்மச்சாரியாக வடிவம் எடுத்து ராஜகுரு துர்ஜடிக்கு சிஷ்யனானேன். அவரது பக்தியை சோதிக்க முயற்சியும் செய்தேன். அவன் பக்தியில் அவ்வளவு சிரத்தை இருக்கிறதா? பரம்பொருளே, துர்ஜடிக்கு சிவபக்தியினால் மமதையும் மற்றவர் மீது கோபமும் தவிர வேறு ஏதும் இல்லை. இந்த பக்தன் தங்கள் அருளுக்கு எவ்வாறு பாத்திரமாவான் பரம்பொருளே? இப்போது ராணி சுமதியும் அவளது நோய்வாய்ப்பட்ட மகனும் எனது அருளுக்கு பாத்திரமாகிவிட்டனர். நாரதா, அவர்களை துன்பத்திலிருந்து விடுவிப்பது உனது செயல். எனது செயலா? பிரபு, தாங்கள் தங்களது பொறுப்பை என் மீது ஏன் சுமத்துகிறீர்கள்? ஏனென்றால் நீ எனக்கு சிறந்த பக்தன். ஒரு பக்தன் சில சமயம் இறைவனின் கடமையையும் நிறைவேற்ற வேண்டும். நாராயண நாராயண. தங்களது ஆணை பரம்பொருளே, நான் தங்களுடைய ஆணைகளை நிறைவேற்றுவேன். தாங்கள் எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள். நான் அந்த துர்ஜடியின் சிஷ்யனாக இருக்கும் வேடத்தை இனியும் தரிக்க வேண்டுமா, இல்லையா? நிச்சயமாக இல்லை. இனி துர்ஜடிக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. அவன் தன் கோபத்திற்கும் வெறுப்பிற்கும் தண்டனையை நிச்சயம் அனுபவிப்பான். நாரதா, துர்ஜடியின் பிரம்மச்சாரி சிஷ்யனாக இருந்து கொண்டே துன்புறுவோரை காக்கும் உரிமை உனக்கு உள்ளது. நலமுண்டாகட்டும். Namah Shivaya.